ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அது சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகத்தோடு தொடர்பு பெறுகிறார். சூரியன் என்பது உங்களோட ஆத்மகாரகன், தொழில் காரகனாக வராருங்க. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரார். சுக்கிரன் என்பது லக்னத்துக்கு 7, 12ஆம் அதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும் பஞ்சனை சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கார். உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இந்த 3 அமைப்புகளும் உங்களுக்கு யோகம் தானா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். கண்டிப்பாக இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, ராசிநாதனும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்து திக்பலம் பெற்று லக்னகேந்திரம் ஏறி இருக்கிறதுனால, உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. திடீர்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க, திடீர்னு இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாமா அப்படின்ற மாதிரி இடத்தை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்களும், அதன் மூலிமா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உதயமாக போகுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த நேர காலகட்டத்தில் இடத்தை விட்டு இடம் மாறணும். ஒரு வேளை ஊரை விட்டு ஊர் போகணும். ஏன்னா உங்கள் லக்னமே உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம், அது நீர் ராசியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தொழில்ஸ்தானாதிபதி நீர் ராசியில் வந்து உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னாக்கா, இடம் விட்டு இடம் பெயர்ந்து ஊரை விட்டு ஊருக்கு போய் கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய அமைப்புகளும் வேலை வாய்ப்புக்காக பெறக்கூடிய காலகட்டமும் உதயமாக போகுது. அதனால் விருச்சிகராசி என்பவர்கள் வெளிநாடு வாழ்க்கையை நோக்கி போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகமும் அதுக்கான வலிமை பெற்றிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 3, 7, 9, 12ஆம் அதிபதி தசாபத்திகள் நடந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போய் தீர்க்கமாக உட்காந்து அதன் மூலியம் சம்பாரிச்சு வரக்கூடிய காலகட்டம் உதயமாகும். அப்போ உங்களோட சுய ஜாதத்தையும் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு வெளிநாடு கிளம்புனா 100க்கு 100 கிளம்புங்க. ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். வெளிநாடு கிளம்புறவங்க ஓகே சார், இங்கே இருக்கிறவங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இடம் விட்டு இடம் பெறுவீங்க. இடமாற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அந்த இடமாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதனால் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. அதே வேளையில் கலஸ்தர ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்ததுனால திருமணமே ஆகாத நபர்களுக்கு திடீர்னு ஒரு வரன்கள் தேடி திடீர்னு ஒரு திருமண அமைப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டங்கள், பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யுன்ய உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றது சொல்லலாம். அப்போ கணவன் மனைவி உறவுகளும் குடும்ப அமைதியும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது வீடு மனை வாசல்களை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வாய்ப்புகள் கிடைச்சால் வீடு மனை வாசல்களை திருத்தி அமைக்கிறது ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது. பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை கொஞ்சம் விட்டுட்டு விலக முடிஞ்சால் விலகிக்கிங்க. பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் நீங்கள் விலகி வந்துடுறது ஒரு விசேஷத்தை கொடுக்கும். அதே போல் உங்களோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் கூடக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. உங்களோட குழந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. 5ல் சனி பகவான் இருந்தால் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது உண்டு. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக குழந்தையின் உடல்நிலையில் ஆரோக்கியத்தை எடுத்துங்க. பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா, உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான கடக வீட்டில் இருந்த குரு பகவான் இந்த நேர காலையில் வக்ரம் நீங்கி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல வர இருக்கார், இது நலம் தானா அப்படின்னாக்கா, வக்ரம் பெற்று வர இருக்கிறது விசேஷம். நேர்கதியில் இருந்தால் தான் பிரச்சனைகள் தரும். வக்ரகதியில் இருந்தால் அவர் பார்வைகள் ராசியை நோக்கியோ அல்லது 3ஆம் இடம் நோக்கியோ பண்ணுறீங்க. அப்போ குடும்பஸ்தானத்தை அங்கேருந்து நேர்கதியில் பார்க்க இருக்கிற சமசப்தமாக. அப்போ குடும்ப அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உதயமாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த நேர காலையில் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யணும்னா அந்த சுப விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. அடுத்து 12ஆம் இடத்தை இந்த குருபகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிடையே ஒற்றுமையான உணர்வுகள் தூண்டக்கூடிய காலகட்டங்கள், பிரச்சனைகள் நீங்கி ஒரு ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்ப்பார். 4ஆம் இடமானது வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள். திடீர்னு ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன் சார், லோன் கிடைச்சிச்சு, டக்குன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி
வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் கொஞ்சம் லோன் போட்டு தான் கட்டுற மாதிரி கொஞ்சம் விதிகள் உருவாகும். அதனால் லோன் போடணுன்னா நீங்கள் லோன் போட்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, இதுக்கு முன்பாக நடந்த கஷ்டங்கள் நீங்கி ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உதயமாக போகுது. அப்போ லக்னத்தில் 2 சூரியன் செவ்வாய் 2 உக்ர கிரகங்கள் இருக்கிறனால கொஞ்சம் பதட்டம் சூழ்ந்த நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. பதட்டத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது ஓரளவுக்கு விசேஷம் கொடுக்கும். உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. உங்களோட குலதெய்வத்தை போய் ஒரு முறை வழிபாடு செய்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலமாக முன்ஜென்ம கருமாவின் பலன்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களோட லக்னத்தில் ராசியிலன்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் நின்றுட்டாலே உங்களுக்கு அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பாதிப்புகள் இருக்கும். அதனால் அதுக்கு மட்டும் உடல் செக்கப் மட்டும் ஒரு முறை எடுத்துக்கொள்வது விசேஷம் கொடுக்குன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா விநாயகப் பெருமான் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு தெய்வமாக இருந்துகிட்ருக்கார். விநாயகப் பெருமானை இந்த மாதத்தில் வழிபாடு செய்வதன் மூலியமாக முன்ஜென்ம கருமாவின் பலன்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். விருச்சக ராசி டிசம்பர் மாதத்துக்குரிய விருச்சக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக மீன லோசனி. எப்படி? மீன லோசனி, பத்மாசனி. பாருங்க, மீன லோசனி அந்த சனி வருது பாருங்க, பத்மாசனி அந்த சனி வருது பாருங்க. இதே மாதிரி இன்னும் சில பேரெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட பேர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, பாருங்களேன், நல்லா இருப்பாங்க. மீனலோசனி அம்பிகை பேர் தான். மீனலோசனி நம்ம அன்னை மீனாட்சி பேர் தான். அது மட்டும் இல்லை, மிகவும் போராட்டமும் தோல்வியும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி விவேகத்தை கெடுக்கக்கூடிய, மனதை கெடுக்கக்கூடிய இடம்தான் விருச்சகம். போராட்டத்தில் ஜெயிப்பது விருச்சகம். தோல்வியை துவண்டு முடிவில் வெற்றியை காண்பது விருச்சகம். ஆராய்ச்சி அறிவு விருச்சகம். ஆண்மைக்கு உரியது விருச்சகம். மருத்துவத்துக்கு உரியது விருச்சகம். வெளிநாட்டுக்கு உரியது விருச்சகம். கொஞ்சம் ப்ரெஸ்டீஜுக்குரியது விருச்சகம். கொஞ்சம் மென்டல் ஒரினஸுக்கு உரியதும் விருச்சகம். ஏன் அதை மட்டும் சொல்கிறோம்? நல்லதெல்லாம் வசதி சொல்கிறோம், கெட்டதையும் சொல்லணும்ல. அங்கே காலபுருஷருக்கு 4க்கு உரிய சந்திரன் 8ல் நீச்சம். ரகசிய அறை, போராட்டத்துக்குரிய அறை. ரகசிய அறை போராட்டத்துக்குரிய சிறைனோட சொல்லலாம் விருச்சகத்தை. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்னைய செய்த உடம்புக்கு நல்லா இருக்குது, கொஞ்ச நேரத்தில் மயக்கமாயிரும், சொல்ல மாட்டாங்க. தனக்கு என்ன நோய் என்பதை நிரூபிக்க முடியாத ராசி தான் விருச்சகம். தனக்கு எவ்வளவு அசட், தனக்கு எவ்வளவு நாலேஜ், பவர் இருக்கிறத அவங்களாலேயே கண்டுகொள்ள முடியாத ராசி தான் விருச்சகம். ஏன்னா மனோகரன் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த மனோகரன் நீச்சத்தன்மையில் இருக்காரு. ஆனால் செவ்வாய் மட்டும் சேர்ந்துருந்தான்னு வைங்க, இந்த மாதத்தில் அவங்களுக்கு சூரியன் இருக்கார். கொஞ்சம் தள்ளிட்டார் விருச்சகத்துக்கு, உங்கள் ராசிக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கார் போயிட்டார். செவ்வாய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டார். அதனால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 2 இடத்துல 2க்கு தான் வரும். அதை 1க்குரியோ 2ல் போய் இருக்கார். அப்போ தப்பு இல்லை. இல்லை, 4ஆம் இடம் ராகு, 5 சனீஸ்வரர், பஞ்சமாதிபதி, பஞ்சமஸ்தானம். அப்போ குழந்தைகள் படிப்பு கவனம், குழந்தை பிறப்பு கவனம். குழந்தை ஒரு 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 சிசு ஒருத்தருக்கு இல்லை என்றால் முதல்ல 2 ஜாதகத்தை பார்ப்பதுக்கு முன்னாடி அவங்க திருமண நாள் எந்த நாள், அந்த திருமண நாள் தாராபலம் உண்டா, அந்த திருமண நாள் சந்திரபலம் உண்டா, அது ரொம்ப முக்கியம். குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிறது இப்போ அர்த்தமே இல்லை. அந்த குழந்தை இல்லை அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, எந்த டேட்டில் கல்யாணம் வச்சுருக்காங்க, அந்த கூட்டு எண் எதில் வச்சுருக்காங்க, 1, 3, 6, 9 இருக்குதா, 1, 3, 13, 69 வச்சுக்கோங்களேன், அதில் இருக்குதா, தாராபலம் சந்திரபலம் இருக்குதா,
அந்த சூட்சமத்தில் தாலி கட்டினாங்களா, மாங்கல்யம் திருப்பூட்டினாங்களா, இதெல்லாம் பேசிக்கை பார்த்தா தான் அடுத்து உங்களுடைய உடம்பு, உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய 5ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடம். முதல் குழந்தை 5, 2வது குழந்தை 7. அப்படியே கணக்கு பண்ணி போகும்போது அப்போத்தான் தெரியும். அப்படிப்பட்ட விருச்சிகத்திற்கு அப்போ விருச்சிகம் எவ்வளவு மருத்துவத்துக்கு சக்தி வாய்ந்தது. ஆனால் விருச்சிகத்தில் பாருங்கள், பெரிய பெரிய ஆளெல்லாம் இருப்பாங்க. கடகம், விருச்சிகம், மீனம், பெரிய பெரிய ஆள். அரசியலும் சரி, அரசாங்கமும் சரி, இல்லை மருத்துவத்துறையும் சரி, மருத்துவத்துறை, விவசாயம், மருத்துவத்துறை, விவசாயம், பேச்சு உரிமை, வெளிநாட்டு உரிமை, அப்ராடு கண்ட்ரி டு அப்ராடுக்கு போகிறது, விருச்சகம் போகாமல் இருக்கவே முடியாது. மீன் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், சப்மிரிஷன். என்னங்க அம்மா சாந்தி அம்மா, எங்கே உங்கள் பையன் 6 மாதம் கப்பலில் இருக்கார்ல, அப்புறம் 6 மாதம் கழித்து தான் வருவார். கண்டிப்பாக அவர் பார்த்தா கடகமாக இருக்குது, விருச்சகமாக இருக்குது, மீனமாக இருக்குது, நம்ம சொல்லிடலாம். மேக்சிமம் நேயர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கேரக்டரை பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய ராசியை பாருங்கள். அதுலேருந்தே நம்ம பாதி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நீங்களே ஜோசியாயிடலாம், அதுலேருந்தே பாதி கொண்டு வந்துடலாம். அவ்வளவு தன்மை நிறைந்தது விருச்சகம். அப்போ நான் மேற்கண்ட சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன தொழில், என்ன திசை புத்தி கரெக்டாக பார்த்துக்கங்க. விருச்சகத்துக்கு மட்டும் ராகு கேது சனி, ராகு கேது சனி சம்பந்தப்பட்ட ஷாயாக்கிரகங்கள் மட்டும் வந்துடக்கூடாது. அது மட்டும் வந்துடக்கூடாது. சந்திர திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, அட்லீஸ்ட்டு குரு திசையில் புதன் புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, அதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8க்குரிய புதன், அட்டமாதிபதி சாரம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அட்டமாதிபதி சாரம் பெற்றால் எப்படி இருப்பாங்க எங்களுக்கும் தெரியும். பெதற்றி எடுத்துரும், பிச்சு எடுத்துரும் சொல்கிறோம். அந்த அளவுக்கு கவனம் தேவை. அடுத்தது விருச்சகத்துக்கு உரியவர்கள் 4 காலபுருஷர்கள், 4 மாதாஸ்தானம், கடகத்துக்குரிய இடம். அந்த 4க்கு உரிய 8ல் போய் நீச்சம் பெறாருன்னா அப்போ அந்த தாய்மையினுடைய உடம்பு, அந்த தாயினுடைய சக்தி, அந்த தாயினுடைய பலவீனம், அந்த தாய்க்கு உரிய மருத்துவ செலவுகள் மிக மிக கவனம். அதுதான் முக்கியம். அதை விட என்ன தெரியுமா, என்ன வந்தாலும் சரி வட்டி கொடுக்கணும், வாசல் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன பண்ணுறது, யார் அங்கே இருக்கிறா, உழைப்பாளி யார், தொழிலாளி யார், எல்லாத்தையும் கொடுக்கணும். ஏன்னா 2க்குரிய இடம் குரு, கும்பத்துக்கு 2க்குரிய இடம் குரு. இந்த விருச்சகத்துக்கும் இந்த விருச்சக லக்கணம், விருச்சக ராசி, கும்பலக்கணம், கும்பராசியை எப்போ பார்த்தாலும் பேய், பணம் பணம் வந்துருச்சா வந்துருச்சா, இதைத்தான் கேள்வி வந்துருச்சா, இப்படி தான் கேட்பாங்க. மற்றவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் 2க்கும் வருமானத்தை கொடுக்கக்கூட அவங்களுக்கு அதுதான். பாருங்க, இவங்க கும்பிட்றதும் பாருங்க, அம்பாளை கும்பிடுவாங்க, முருகனை கும்பிடுவாங்க, முருகன் வழிபாடு. ஒரு 48 செவ்வாய் போங்க, எந்த சக்தியாலும் உங்களை மாற்ற முடியாது. அதாவது உங்கள் திசா புத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு 48 செவ்வாய்க்கிழமை போங்க. கண்டிப்பாக முருகன்கிறது செவ்வாய் இல்லை, வருவாய், வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். அதான் மங்களகாரகன், தெலுங்குல சொல்லுவாங்க மங்களவாரம், சோமவாரம், ஆதிவாரம். அப்போ முருகன் வழிபாடு முழுக்க முழுக்க மானசீகமாக பண்ண முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடத்துடைய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியாதிபதியே இருந்தாலும் இப்போ உங்கள் சொந்த ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அற்புதமான ஒரு காலம். முதல் 7 நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி உங்கள் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறார். மீண்டும் இந்த மாதிரி அடுத்தது உங்கள் வீட்டுக்கு எப்போ செவ்வாய் வருவார்னு பார்த்தா 1.5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 மாத காலம் டைம் எடுத்துக்குவார் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்.
அப்போ உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே வந்த காலம் பார்த்தா அற்புதமான ஒரு காலம். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருஷமாவது நம்ம ஒரு வீடு கட்டிட மாட்டோமா, இந்த டைமாவது நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிட மாட்டோமா, இதை கடன் இல்லாத உக்காந்துட மாட்டோமா, நோயினுடைய இல்லாம வாழ்ந்துட மாட்டோமா, எதிரிக்கு இலக்காரம் இல்லாத நம்ம பொழைச்சிட மாட்டோமா, இது போல பல கேள்விகள் உண்டு. அப்படி பார்த்தா பொதுவாகவே இன்னைக்கு உங்களோட ராசியாதிபதி உங்க வீட்டில் இருக்கிறதுனால முதல் 7 நாள் இருக்கு பார்த்தீங்களா, சூப்பரா போக போகுது, அருமை இருக்க போகுது. அதுக்கு உங்க ஜாதகத்துல உங்க ராசியாதிபதி செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல நல்ல நிலைமையில செவ்வாய் இருந்துட்டாருன்னா இந்த 7 நாள் போதும். சாதிக்கிறதுக்கெல்லாம் 7 வருஷம் தேவையில்லைங்க, 7 நாள் போதும். அப்ப இந்த 7 நாளுக்குள்ளாரையே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதாவது கரெக்டாக தொழில் ப்ரமோஷன், எடுத்து வைக்கிற இடமெல்லாம் பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு வெற்றியா நமக்கு அது முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொத்து தகராறு தடை நீங்கலாம், சொந்த பந்தத்துக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகலாம், மொத்தத்துல நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம ஜாதகத்துல செவ்வாய் நமக்கு நல்லா இருக்கிறாரா பாருங்க. அதே மாதிரி அந்த 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய விருச்சிக ராசியிலிருந்து அடுத்தது குரு வீட்டுக்கு போறாரு. அப்படி குரு வீட்டுக்கு போயிட்டாருன்னா எப்பயுமே இந்த 12 கட்டத்துல எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, குரு செவ்வாய் இந்த 2 சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா, குரு மங்கள் யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் உங்க ஜாதகத்துல இருந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த 25ஓட உங்க கஷ்டம், உங்களோட தரித்திரியம் எல்லாமே தீர்ந்து போயிடும். 26 ஒரு பொற்காலமா அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன். குரு சந்திரன் 2 ஒன்னா இருக்கிறாங்கள மட்டும் பாருங்க. குரு வீட்டுல அதாவது செவ்வாய் உக்காந்தாலும், அதாவது பார்த்துட்டுன்னா செவ்வாய் வீட்டுல போய் அதாவதுன்றது குரு உக்காந்தாலும் இந்த 2 கிரகம் இறங்கும் போது குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் இல்லை சாரி, குரு மங்கள யோகம் அது இருந்துருச்சுன்னா நிச்சயமா சூப்பரா இருக்கும். சரிங்களா? அப்ப நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு 7 தேதி வரைக்கும் உங்க வீட்டில் இருக்கிறது ஒரு பெருமை. 7 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா குரு வீட்டுல உட்கார்றது உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பாதை காட்டுறாரு. ஒரு விமானம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது பாதை இருக்கிற வரைக்கும் தானே அது போகுது, பாதை முடிஞ்சு போச்சுன்னா அது எப்படி போகும் அப்படி நினைக்கிறத விட அது பாதை கட்டானதுனாலதான் அது பறக்க தொடங்கினது, அது ஜெயிச்சது. அந்த மாதிரி தான் உங்களோட ஜாதகம் நல்லா இருந்தா நிச்சயமா சொல்றேன் நீங்க ஜெயிச்சிருவீங்க, சாதிச்சிருவீங்க. அதுக்கு உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கா அது மட்டும் நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க போதும். நான் சொல்றது 7 தேதிக்கு மேல சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் 7 தேதியே உங்களுக்கு ரொம்ப வளர்ச்சியா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு முன்னாடி கொடுத்தாரான், ஒரு சிலருக்கு பின்னாடி கொடுக்குறான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா குரு உங்க ராசிக்கு 9ல் இருக்கிறாரு, உச்சத்தில் இருக்கிறாரு, அருமையான அதிர்ஷ்டம். ஆனா இந்த டிசம்பர் மாசம் 6 தேதி வரைக்கும் தான் அப்ப குரு கரெக்டா 9ல் இருப்பாரு. அதுக்கப்புறம் வக்கரத்துல பின்னாடி 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி கேட்டா 8லயும் கெட்டிடும் ராஜயோகம். ஒரு கிரகம் 8ல போய் கெட்டு போச்சுன்னா அந்த கிரகம் வேலை செய்யாது. ஆனா அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் நல்லது நடக்குதுன்னா 8ஆம் இடத்துல உட்கார்ந்த குரு வக்கரத்துலதான் உட்கார்றாரு. வக்கரம்னா என்ன? இயல்புக்கு மாறாக வேலை செய்யறவர். அப்ப 8ஆம் இடம் 6, 8, 12 இந்த 3 இடத்துல உட்கார்ந்தாலும் அல்லது மறைஞ்சிட்டாலும் அந்த கிரகம் வேலை செய்யாது. அப்ப குரு போய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் வக்கரத்துலதான் இருக்கிறாரு. அப்ப இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார். அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 6 தேதிக்கு மேல குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல வர்றதுனால திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி நம்மளோட ஜாதகத்துல எப்படி இருக்குதோ, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார். பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார், பஞ்சம சனியா இருக்கிறார். அப்ப பஞ்சம சனியா இருந்து எனக்கு ஏங்க நல்லது கொடுக்கல அப்படின்னு கேட்டா, ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா சனி பகவான் வக்கரத்தில் இருந்தார். அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்ப அந்த சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். இப்ப நவம்பர் 28ல வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்ப நவம்பர் 28 நிவர்த்தி ஆகும்போது இந்த உடைய டிசம்பர் மாசத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு சூப்பரா வேலை சனி பகவான் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். அப்படி பார்த்தா செவ்வாய் பகவானும் இப்ப நல்ல நிலைமையில உட்காந்துட்டாரு. குருவும் போய் அடுத்தது நல்ல இடத்துல உட்காந்து வக்கரத்துல உட்காந்து நல்லதை பண்ண போறாரு.
சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்ண போறார். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே வக்ர நிவர்த்தி அடைஞ்ச காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் இப்போ உங்க ராசியில தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து உங்க வீட்டில் தான் இருப்பார், இந்த டிசம்பர் 20 வரைக்கும். அப்போ ஒரு கிரக ஜென்மத்தில் வந்து உட்காரும் போது நல்லது பண்ணுவாரா அப்படி பார்த்தா குரு சுக்கிரன் இந்த 2 கிரகம் மட்டும்தான் ஜென்மத்தில் வரும்போது நல்லது பண்ணுவார். ஏன்னா குருன்னா ஆண், சுக்கிரன்னா பெண்ணு. நீங்க ஒரு ஆணா இருந்து கொண்டு போய் ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா குரு வச்சு அடிப்படையா பலன்கள் சொல்லுவாங்க, பெண்ணா இருந்தா சுக்கிரன் வச்சு அடிப்படையா பலன்கள் சொல்லுவாங்க. அப்ப ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்கிரனும் ஜென்மத்தில் வரக்கூடிய காலம் சூப்பரா வேலை செய்யும். அந்த மாதிரி காலம்தான் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, சொத்து பிரிக்கிறது, குடும்ப சுமைகள் குறையிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள். அதுக்கு நம்ம ஜாதகத்துல நம்ம என்ன சொன்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் இண்டிவிஜுவலான ஒரு கேள்விகள் கேட்கிற இடம் ஜாதகம் தான். பொது பலன்னா ராசி வச்சு பலன்னு சொல்றோம், ஜாதகம்னா லக்னத்தை வச்சு பலன்னு சொல்றோம். அப்ப நம்ம ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கா அது மட்டும் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 12ல இருக்கிறாரு, ஞானக்காரகன் 12ல போய் உட்காரும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட போன மாசமெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்னா புதன் போய் 12ஆம் இடத்துல உட்காரும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது. அப்ப இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துல 6 தேதி வரைக்கும் தான் 12ஆம் இடத்துல இருப்பார். 6 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு வராரு. அப்ப 6ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்க வீட்டுக்கு வந்து உட்காரக்கூடிய ஒரு காலம் இருக்கு பாத்தீங்களா, அற்புதமான காலம். ஏன்னா கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் உங்க ராசியில வந்து உட்காரும் போது அப்ப என்ன பண்ணுவார், நிறைய யோசனைகள் கொடுத்துருவாரு. இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இப்படி போலாமா, அப்படி போலாமா, என்ன செஞ்சா நல்லா இருக்கும், நிறைய கேள்விகள் கொடுத்துருவார். சரிங்களா? அப்ப இந்த 29ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கட்டன்றது விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு போயிடுவார். இந்த மாதிரி காலமெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா சூரியன் இருக்கிறார் பாரு, அவரும் உங்க ராசியில் தான் இருக்கிறார். சூரிய பகவான் மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும், நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், ஸ்டேட்டஸ் கௌரவத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவானும், நவகிரகத்திலே ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், இது எல்லாமே ஒருத்தர் தான். அப்ப அந்த சூரியன் வந்து கட்டன்றது உங்க வீட்டுல 16 நாள் இருப்பாரு. 16 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு போயிடுவாரு. இது எப்படின்னா 2 அணின்னு வச்சுக்கோங்களேன். அரசியல சொன்னா 2 அணி சொல்லலாம், விளையாட்டுத்துறையில சொன்னா 2 அணி சொல்லலாம். அப்ப வந்து ஏ அணி பி அணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பி அணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் பாத்தீங்கன்னா அடுத்தது ஏ அணிக்கு மாறுற மாதிரி முதல்ல 7ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு போறாரு. அடுத்தது வந்து சூரியன் 16ஆம் தேதி போறாரு. அடுத்தது சுக்கிரன் 20ஆம் தேதி போறாரு. புதன் வந்து 29ஆம் தேதி போறாரு. இப்படி ஒவ்வொரு கிரகமும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது சூப்பரா வேலை செய்யும். 2ஆம் இடம் தான் ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடம், தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்ப தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானத்துல போய் இந்த கிரகம் எல்லாம் உட்காரும் போது நிச்சயமா என்ன பண்ணுவாரு, உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்து உங்களுடைய பேரும் புகழும் ஓரளவுக்கு அதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவார். இது எல்லாமே அந்த பிராப்தம் உங்க ஜாதகத்துல இருக்கான்றது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.